மக்களே, சென்னையிலேருந்து பாலக்காட்டுக்கு ஒரு மேரேஜ் காலையில் வந்து இறங்கினோம். மேரேஜ் அட்டன் பண்ணிட்டோம். വേനൽ കിനാവിൻ്റെ ചെപ്പിൽ വീണുമയങ്ങുമെന്നുത്തേ നിന്നെ തഴുകിത്തലോടാ നിർവൃതിയോടെ പുണരാ ജന്മാന്തരത്തിൻ പുണ്യം പോലെ ഏതോ ബന്ധം പോലെ നെഞ്ചിൽ കനക്കുന്നു മോഹം മേലേ മേലേ മാനം മാനം നീളെ മഞ്ഞിൻ കൂടാരം അതിലാരോ ആരാരോ നിറദീപം ചാർത്തുന്നു. இப்போ குருவாயூர் போயிட்டு இருக்கோம். ஆன் தி வே உங்களுக்கு காட்டலான்னு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அங்கே குருவாயூர் போயிட்டு ஸ்டே பண்ணுற ரூமை காமிக்கிறேன் நான், எப்படி இருக்கும்னு அந்த ஹோட்டலில். அப்புறம் வந்து அடுத்தடுத்து எங்கே போகிறோம்னு நாங்கள் காமிக்கிறோம். வழியெல்லாம் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு வீட்லேயும் பூக்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். பேஷன் ஃப்ரூட்டு, மாங்காய் மரம், எல்லா மரமும் பல மரமும் வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஊர். இந்த வழியே அவ்வளோ அழகாக இருக்குது. ரெண்டு பக்கமும் மேடும் பள்ளமாக போகுது. அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். മേലേ മാനം മാനം നീളെ മഞ്ഞിൻ കൂടാരം അതിലാരോ ആരാരോ നിറദീപം ചാർത്തുന്നു. മേലേ മേലേ മാനം മാനം നീളെ മഞ്ഞിൻ കൂടാരം അതിലാരോ ആരാരോ നിറദീപം ചാർത്തുന്നു. பாட்டி வீட்டிலலாம் தூத்துக்குடியில் அப்படி தான் இருக்கும். அந்த வாசலுக்கும் மெயின் கேட்டுக்கும் வீட்டு வாசலுக்கும் நடுவில் ஒரு என்ட்ரன்ஸை வந்து அவங்க அவ்வளோ அழகாக வச்சுருப்பாங்க எங்கள் பாட்டி. இந்த பக்கம் ஃபுல்லாக க்ரோட்டன்ஸ் வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய சிமெண்ட் தொட்டியில். லெஃப்ட் சைட் ஃபுல்லாக எல்லாம் ரோஸாக எல்லாமே சிமெண்ட் தொட்டி. இங்கே பாருங்கள், இது எவ்வளோ மேடாக ஏறுது, அதுக்கப்புறம் அப்படியே இறங்குது. இது ஒரு மலையை வந்து அப்படியே குடஞ்சி எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படி ரோடு போட்டிருக்காங்க போல இருக்கு. ஆனால் எல்லா இடமும் எனக்கு செடியை பார்த்தோன்னே ஹாப்பி ஆகிட்டேன். நம்ம ஊர்லேயும் எல்லோரும் செடி வைக்கலாம் வாங்க, நம்மெல்லாம் குரூப் சேர்ந்து எல்லோரும் போய் எங்கெங்கே செடியிலையோ வைக்கலாம். சென்னையை வந்து நம்ம க்ரீனிஷ் ஆக்கலாம் வாங்க. அப்புறம் நம்ம ஊருக்கும் டூரிஸ்ட்டுக்கு எல்லோரும் வர ஆரம்பிச்சிருவாங்க. வெறும் மாலும் பார்க்கும் இப்படி தான் இருக்குது. நம்ம இந்த மாதிரி ஆக்கணும் ஊரை, அப்போ தான் நல்லா இருக்கும். அங்கேருந்து நம்ம வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ண இந்த மாதிரி ஊருக்கு வரோம். ஆனால் நம்ம ஊரை அப்படி ஆக்கணும் எல்லோரும் சேர்ந்து ஒத்துமையாக. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். க்ரீனிஷாக மலை, செடி, ஒரு சின்ன வாய்க்கால் ஓடுது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ தான் பழம்புரி இந்த பஜ்ஜிலாம் சாப்பிட்டுட்டு வரோம். காலையில் பாலக்காட்டில் மேரேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் குருவாயூரில் ரிசப்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக வந்து இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். இந்த ரூம் டூர் உங்களுக்கு காமிக்கிறேன். பெட்ஸ் அலௌடு தான், சூப்பராக இருந்தது. கல்யாண மாப்பிள்ளை தான் எங்களுக்கு 2 ரூமுமே புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரெண்டுமே சூப்பராக இருந்தது. வீடியோ எண்டில் சங்கீத் ரிசப்ஷன் அட்டன் பண்ண கிளிப்பிங்ஸை காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதான் அந்த ஹோட்டல் ரூமு. சூப்பராக இருந்தது, செம்ம ப்ளசண்ட்டாக இருந்தது. ஒரு வீடு மாதிரி தான் இருந்தது. டிவி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஒன்று, ஹாலை டிவைட் பண்ணி பெட்ரூம் வச்சுருந்தாங்க. காட்டு, உள்ளே போட்டிருக்க அந்த குட்டி ஃப்ரிட்ஜு, அந்த ஃபர்னிச்சர் எல்லாமே சூப்பர்பாக இருந்தது. எனக்கு மெயினாக பிடிச்சது 2 ரூம்லேயும், பாலக்காட்லேயும் குருவாயூர்லேயும் பெட்ஸ் அலௌடு. அதனால் நாங்கள் எங்கள் ஆல்வினை கூட்டிகிட்டு போயிட்டோம். பாருங்கள் இவ்வளோ அழகாக நீட்டாக, ரெஸ்ட் ரூம்லாம் அவ்வளோ நீட்டாக இருந்தது. மேலே இந்த லைட்டிங், ஒரு பெட்ரூமை நம்ம வீட்டில் எப்படி செட் பண்ணுவோம் அந்த மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. செம்மையாக இருந்தது ரூம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வால் அப்படியே ஹால்லேருந்து டிவைட் பண்ணி உள்ள பெட்ரூம் மாதிரி ஒரு சின்ன கிச்சன் மாதிரி வச்சுருந்தாங்க.
முதல் நீ முடிவும் நீ மூன்று காலம் நீ கடல் நீ கரையும் நீ காற்று